Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ண சிஸ்டமை திரும்பவும் விண்டோஸ் 10க்கு எப்படி ரிவர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ண அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ ஆர் கம்ஃபர்டபிலிட்டி இஷ்யூவை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் விண்டோஸ் 11ல இருந்து திரும்பவும் விண்டோஸ் 10க்கு நீங்கள் ரிவர்ட் பண்ணணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் எப்படி விண்டோஸ் 11 சிஸ்டமை விண்டோஸ் 10க்கு ரிவர்ட் பண்ணுறது அண்ட் எந்த மாதிரி சிஸ்டம்ஸை நம்மளால் விண்டோஸ் 11ல இருந்து விண்டோஸ் 10க்கு ரிவர்ட் பண்ண முடியாதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ண மினிமம் 8 ஜென்ரேஷன் இருந்தால் மட்டும் தான் அப்கிரேட் பண்ண முடியும். இட் மீன்ஸ் i3, i5 அண்ட் i7ன்னு எந்த ப்ராசஸராக இருந்தாலும் மினிமம் 8 ஜென்ரேஷன் மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ண முடியும். அண்ட் என்னுடைய சிஸ்டம் விண்டோஸ் 11க்கு அன்சப்போர்ட்டடாக இருந்தாலும் கூட ஈஸியாக நான் விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11 லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுடைய விண்டோஸ் 10 அன்சப்போர்ட்டட் பிசியை விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணணும்னா ஐ பட்டனில் ஷோ ஆகிற தென் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற வீடியோவை பார்த்து உங்களுடைய விண்டோஸ் 10 அன்சப்போர்ட்டட் பிசியை விண்டோஸ் 11க்கு ஈஸி அண்ட் ஃப்ரீயாக அப்கிரேட் பண்ணுங்க. ஸோ செட்டிங் ஸ்க்ரீனில் ரீசெட் திஸ் பிசின்னு சர்ச் பண்ணி நீங்கள் ரெக்வயர் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ண அப்புறம் கோ பேக்ன்ற ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த கோ பேக்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய இஷ்யூஸை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண உடனே இந்த மாதிரி செக் ஃபார் அப்டேட்ஸ்ன்ற ஆப்ஷன் வரும். ஸோ இங்கே செக் ஃபார் அப்டேட்ஸ்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுறதால நீங்கள் விண்டோஸ் 11ல ஃபேஸ் பண்ணுற இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண விண்டோஸ் 11 லேட்டஸ்ட்டாக அவைலபிளாக இருக்கிற அப்டேட்ஸ் இன்ஸ்டால் ஆகி உங்களுடைய இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண பார்க்கும். பட் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் விண்டோஸ் 10க்கே நீங்கள் போகணும்னா நோ தேங்க்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதால ஃபைனலாக இந்த தேங்க்ஸ் ஃபார் ட்ரையிங் விண்டோஸ் 11ன்ற ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். தென் இங்கே கோ பேக் டு விண்டோஸ் 10ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால நீங்கள் விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு ஈஸியாக உங்களுடைய சிஸ்டமை டவுன்கிரேட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கோ பேக் டு விண்டோஸ் 10ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ண உடனே உங்களுடைய சிஸ்டம் மல்டிபிள் டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். தென் ஃபைனலாக டவுன்கிரேட் கம்ப்ளீட் ஆன அப்புறம் நீங்கள் விண்டோஸ் 10 லாகின் ஸ்க்ரீனை பார்க்கலாம். பட் இந்த கோ பேக்ன்ற ஆப்ஷன் எல்லா சிஸ்டமிலுமே அவைலபிளாக இருக்காது. ஏன்னா நீங்கள் விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணி ஜஸ்ட் 10 டேஸ்க்குள்ள மட்டும்தான் இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். அதே நீங்கள் விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணி 10 டேஸ்க்கு அப்புறமா இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்காது. விண்டோஸ் 10 திரும்பவும் ரீஇன்ஸ்டால் பண்ண மட்டும்தான் உங்களுடைய பிசியில் விண்டோஸ் 10 ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ நீங்களும் விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணி ஜஸ்ட் 10 டேஸ் மட்டுமே ஆயிருந்தா கோ பேக் என்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய பிசியை டவுன்கிரேட் பண்ணுங்க. இல்லைனா உங்களுடைய சிஸ்டமில் திரும்பவும் விண்டோஸ் 10 ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணி உங்கள் பிசியை யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் காட்டின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.